சந்தியா, நீ பேசிட்டு சீக்கிரம் வந்துரு, நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். ஏ ரகு, நான் லேட்டா வந்துட்டேன், நீ கோவமா இருக்கியா? தள்ளி போடி. இப்போ வந்து கொஞ்சம் பேசுவா. நேத்து யாரும் வந்து நின்னுகிட்டு இருந்தா? டேய், நான் இப்ப என்ன பண்ணேன்னு நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? தள்ளி போன்னு சொன்னேன். நான் இருக்கிற கோத்துல அப்படியே உன்னை தள்ளி விட்டுவேன் சந்தியா. தள்ளி போ. போதுமாடா, இவ்வளவு நான் தள்ளி போனா உனக்கு போதுமாடா? நானும் இப்ப பாத்துக்கிட்டே தான் இருக்கேன்டா. வர வர நீ என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு. யாரு? நான் அவாய்ட் பண்ணனா இல்ல நீ அவாய்ட் பண்ணியா? நேத்து ட்ரெஸ் கடையில யாருடைய நான் அவாய்ட் பண்ணது? ஜவுளி கடையில நான் என்னடா பண்ணேன்? நீ தான் நிச்சயதார்த்த சேலை நான் தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு போனவே ஆளே வரல. லாஸ்ட்ல எங்கேயோ நின்று பார்த்துட்டு நீ பாட்டு போயிட்டா. நான் அங்க என்ன நிலைமையில நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? ஆமா, நீ பாம்போல நின்னா போல இருக்கு ஜவுளி கடையில. அதான் நான் பார்த்தனடி. அப்படியே உன் மாமா எடுத்த அந்த நிச்சயதார்த்த சேலையை கட்டிக்கிட்டு அவர்கிட்ட இழிச்சு பேசினி. அததான் என் கண்ணால பார்த்தனடி. இந்த பர்ரகு எதுவும் தெரியாம பேசாதடா. நீ வருவா நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? லாஸ்ட்ல எல்லாரும் அந்த சேலையை விடுன்னு சொல்ல முடியல. நான் முடியாதுன்னு எப்படிடா சொல்ல முடியும்? அந்த முடியாத சூழ்நிலையில தாண்டா அந்த சேலையை கட்டிட்டு நான் வந்து நின்னேன். அந்த நின்னது மட்டும் தாண்டா அங்க என் மனசு அங்க இல்லவே இல்லையடா. உன்னை நோக்கியே தாண்டா இருந்துச்சு. ஆமா, இப்ப மட்டும் நல்ல வாய்க்கிலேயே பேசுறியடா. நேத்து ஏன்டா அப்படியே என்ன விட்டுட்டு போயிட்டா? எதுவுமே பேசாம சேலையை எடுத்துட்டு வரல, ஏன் அப்படியே போனா? உங்க குடும்பத்துல பேசுறதுக்கு எனக்கு என்னமா வேலை இருந்துச்சு? அத நீங்களா எல்லாரும் ஒன்னா இருந்து கூத்தடிச்சீல. அப்ப நான் வந்து அங்க என்ன பேசுறது? ரகு கோவப்படாத ரகு. இப்ப கோவப்படுற நிலைமையில நீயும் இல்ல நானும் இல்ல. இதை நல்ல முடிவெடுக்கிற நிலைமையில இருக்கு ரகு. ப்ளீஸ்டா, ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடு ரகு. ஓ, நல்ல முடிவு எடுக்கணுமா? சரி, இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கேன். அதுக்கு நீ சம்மதிப்பியா? நல்ல முடிவா இருந்தா நான் கண்டிப்பா சம்மதிப்பேன். இந்த பாரு சந்தியா, நாளைக்கு நிச்சயதார்த்த மேடையில எல்லாரும் முன்னிக்கும் நான் சந்தியாவை காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன். சொல்லிட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். என்ன? என்னது தாலி கட்டுவியா? இவட்ட நான் தாலி கட்டுவேன்னு உண்மையை சொன்னா இவ ஒத்துக்கவே மாட்டா. நம்ம இவட்ட சொல்லாம போய் தான் நாளைக்கு தாலி கட்டணும். என்னடா அப்படி நிக்கிற? ஏதோ தாலி நீ சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா. நாளைக்கு நிச்சயதார்த்த மேடையில நான் வந்து இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எல்லாரும் முன்னிக்கும் சொல்லுவேன். நீயும் அதுக்கு சம்மதிச்சு ஆமா நான் இவரதான் கல்யாணம் பண்ணுவேன் எல்லாரும் முன்னிக்கும் தெளிவா எடுத்து சொல்லணும். என் கூட சப்போர்ட்டா இந்த மாமே இருக்கான் சோமே இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பின் வாங்கினான்னு வச்சுக்கோ, இதோட நம்ம 2 பேரும் பிரேக்கப் தான். டேய், என்னடா பிரேக்கப்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றா? டேய், இதுக்கு தாண்டா உன்னை நான் காதலிச்சனா? இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கிறேனடா. டேய், நீ இப்போ என்ன? உனக்கு நாளைக்கு எல்லாரும் முன்னிக்கு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணும் அதானே? நான் என் உயிர் போனாலும் சரி இந்த இதை தான்டா சொல்லுவேன். ஆனா நீ கண்டிப்பா வருவல்ல? ஏன்டி அப்படி கேட்கா? அப்ப நான் வராம சாவையா போறேன்? ஏன்டா வந்ததுல இருந்து அவசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் உனக்கு என்ன ஆச்சு? சந்தியா, நானே மண்டை காஞ்சி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு ரகு, நாளைக்கு உன்னை நம்பி தாண்டா நான் மேடையில நிப்பேன். நீ கண்டிப்பா வந்துருவல்ல? நீ வராம விளையாட்டுத்தனமா இருந்துடாத ரகு. என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும். நீ வரலன்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது ரகு. கண்டிப்பா வந்துருவல்ல? எப்படி நான் வராம உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்? நான் கண்டிப்பா வருவேண்டி. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. சரி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. டேய், கண்டிப்பா நீ வருவல்ல ரகு? கிளம்பு. நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன்ல.